ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மினுக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேர் டு லவ் யூ. இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் தான் ஒரு பார்க்கை தான் வந்து காட்டுறாங்க. நீங்கள் தான் அதில் வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கீங்க. உட்காந்து இருந்துட்டு எதையோ ஒன்றத்தை பற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு தான் அன்னைக்கு கொஞ்ச நாள் அவ்வளோதான் நான் வந்து சந்தோஷமாக இருந்த நாள். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படி ஒன்றதை வந்து யோசித்து பார்க்குறீங்க. இப்போ அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அப்படி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் உங்கள் பேர் தான் ஒயன். அவங்கள வந்து உங்கள் வீட்டில் வந்து தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து இன்னொரு வந்து ஒரு குழந்த பிறந்திருக்கும். அதுதான் உங்கள் தம்பி. அவன் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட நல்லா பாசமாக அந்த மாதிரி தான் இருப்பான். ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு வந்து தன்னோட அதாவது அவங்களால பிறந்த குழந்தைக்கும் இன்னொருத்தவங்களோட குழந்தை நினச்சிட்டா அது வந்து வேறு மாதிரி தானே பாசம் வந்து இருக்கும். அது மாதிரி அவங்க வந்து அடிக்கடி வந்து ரொம்ப பிரித்து பார்க்குற மாதிரிலாம் பேசுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப சின்ன வயசுலலாம் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்படி பேசுகிறாங்களேன்ட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட நல்லா தான் இருப்பாங்க. உங்கள் அப்பாவும் தம்பியுமே வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட வந்து அப்படியே அவங்க பெத்த அப்பா மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அது மாதிரி உங்கள் தம்பி அப்படி தான் உங்களை வந்து கூட பிறந்த அக்கா மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏன்னு அப்படி தெரில. ஒருவேளை அவங்க வயிற்றில் பறக்காததுனாலையா அப்படி இப்படின்னு தெரில. ஆனால் அவங்கள வந்து அப்படி அப்படி குத்தி கட்டுற மாதிரி அப்படி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் வீடை தான் வந்து காட்டுறாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து மார்னிங் வந்து அப்படி வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு மறுபடியும் பார்க்குறீங்க. மறுபடியும் அதே நாள் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வந்து கீழே போகிறீங்க. கீழே போனால் உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கேக்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்களும் அது கேக்கு உங்கள் அப்பா உங்கள் தம்பி அப்படி 2 பேரும் நிற்கிறத பார்த்து நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல இல்லை. உங்கள் அம்மா வந்து கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி வாரீங்க. உடனே உங்கள் அப்பாவும் ஹாப்பி பர்த்டேம்மா அப்படி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு. உங்கள் தம்பியும் ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. இப்போ அப்படி வந்து கேக்கை வந்து கட் பண்ண போகிறாங்க. உங்கள் அப்பா தான் இப்போ சொல்கிறாங்க, வாடி பிள்ளைக்கு கேக் வெட்ட போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு. என்னமோ பண்ணி தொலைங்க, நான் எதுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க கத்துறாங்க. உடனே நீங்களும் பரவாயில்லப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கேக் கட் பண்ணுறீங்க. அப்படி வந்து அவங்க 2 பேரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ட் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கேக்கை வந்து 2 பேத்துக்கும் ஊட்டுறீங்க. அவங்களும் வந்து ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்காங்க. நீங்கள் தேங்க்ஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்து போகிறீங்க. உடனே அங்கே உங்கள் அம்மா தான் எல்லாம் என் தலையெழுத்து வந்து வந்திருக்கா பாரு அப்படி சொல்லிட்டு வந்து சும்மா அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே நீங்களும் ஒன்றும் சொல்லலை. எல்லாம் உங்களுக்கு பழகுனது தான். அதனால் நீங்களும் உங்கள் சைடுக்கு அப்படி அமைதியாக இருக்கீங்க. உடனே நீங்களும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ப்பா, போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து போயிடுறீங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 15 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு. நீங்களும் அப்படி தனியாக ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. அப்படி கிளாஸ்லலாம் நீங்கள் தனியாக அந்த மாதிரி அமைதியாக தான் இருப்பீங்க. யார்கிட்டையும் அவ்வளோவா பேசவும் மாட்டீங்க. அப்படி பேசினாலும் உங்கள்கிட்ட தேவை இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. இல்லைன்னா யாருமே உங்கள்கிட்ட பேச வர மாட்டாங்க. எழுத தரணும், உங்களால் காரியம் ஆகணும் அப்படின்னா மட்டும் தான் பேசுவாங்க. இல்லைன்னா மற்றபடி யாருமே உங்கள்கிட்ட ஒன்றுமே பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படின்னா ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்களே போய் தன்னால் பேசுவீங்க. ஆனால் அவங்க தான் ஒரு எஃபர்ட்டுமே போடலையே. அதனால நீங்களும் வந்து ஒன்றுமே பண்ணல. நீங்களும் அப்படி அமைதியாக தான் இருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஸ்கூலுக்கு நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க. ஸ்கூலில் வந்து உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு விஷ் பண்ணுறது கூட ஆள் இல்லை. அந்த டீச்சர்ஸ் தான் எப்போ பேசுவாங்க. அவங்களும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. நீ எப்போவுமே அமைதியாக இருக்க, நீ பேச வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பேச போக மாட்டீங்க. பேசினாலும் எப்படி சொல்ல, கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை பேசிட்டதுக்கப்புறம் அவங்களே தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்தந்த கேங் கூட தான் அவங்கவுங்க இருக்கிறனால நீங்கள் எப்போவுமே தனியாக இருக்கிறனால நீங்கள் எப்போவுமே தனியாகவே இருந்துக்கிடுவீங்க. இப்போ தான் அப்படி வந்து ஸ்கூலை காட்டுறாங்க. காட்டினா நீங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இதெல்லாம் நிமிராமல் கிளாஸை பார்க்குறீங்க. உங்களுக்கு மட்டும் தனி இடம் இருக்கும். அந்த இடத்துல அப்படி உட்காடுறீங்க.
இப்போ உங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஒரு பழைய ஸ்கூல் தான். அதே மாதிரி ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மி. கம்மி மீன்ஸ் கட்டவே வேண்டாம், அந்த வருஷத்துக்கு ஒரு கடி மட்டும் கட்டினா போதும். அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் உங்களை வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் தம்பி வந்து வேறு ஸ்கூலில் தான் படிக்கான். அது வந்து ஒரு நல்ல ஸ்கூலு. இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் பார்த்தோன்னா, இப்போது அப்படின்னா இடம் வந்து ஒரே ஃபுல் ஹாலாக இருக்கும். ஒரு ஃபுல் ஹாலை வச்சு எப்படின்னா நடுவில் வந்து இந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும்ல, ஸ்க்ரீன் மீன்ஸ் இப்படி துணியை தொங்க போடுறது அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு மாதிரி போர்டு மாதிரி அந்த மாதிரி வச்சு இப்படி அப்படியே பாட்பாடாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ 6th 7th 8th 9th அந்த மாதிரி வந்து 12th A 12th B அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. 12th Cயும் Dயும் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். 12th A B மட்டும் அதாவது மாடி கிளாஸில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 12th A தான், அதனால் வந்து மேலே மாடியில் ஏறி அப்படி வந்து கிளாஸ்லேயே வந்து உட்காந்துருப்பீங்க. இப்போ வந்து அப்படி வந்து கீழே பார்த்தோன்னா ஜிமின் தான். ஜிமின் வந்து உங்கள் காலேஜ்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் மீன்ஸ் கொஞ்சம் ரவுடி மாதிரி தான். அவன் வந்து எப்படி சொல்ல, அவனுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கில் வந்து எப்படின்னா அவனை ஏற்றி விட்றதுக்கு தான் இப்போ முக்கால்வாசி ஆள்கள் இருக்கணும், தவிர அவனுக்கு உண்மையாக வந்து ஒரு 2 பேரோ 3 பேர் தான் இருப்பாங்க. மிச்ச பேர்லாம் வந்து அவன் கூட இருந்த கெத்து, அவன் கூட இருந்து அவ்வளோதான், எல்லாத்தையும் பார்த்துக்குவான், கேண்டீன் வாங்க போனால் பண்ண வாங்கி தருவான் அப்படின்னு மட்டும்தான் மிச்ச பேர்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து அவனுக்கு புரியாது. எப்போயுமே வந்து ஒரு படைகளோட தான் வந்து அவன் தெரியுவான். அவன் வந்து 12th C வந்து படிக்கிறான். அதாவது ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்குமே அவனுக்கு தெரியும், ஜிம்மினா இவன் தான் அப்படி சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து அவனை சைட் அடிக்கும். நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணவும் செய்யும். ஜிமினும் வந்து ரொம்ப நல்ல பேரில் சொல்ல முடியாது, அவனும் வந்து ப்ளே பாய் டைப் தான். எல்லா பொண்ணு பார்க்க அந்த பொண்ணு என்ன பார்க்குதா, அப்போ நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த சைடு இந்த பொண்ணு என்ன பார்க்குது, அப்போ நான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு தான் வந்து இருப்பான். இப்போ ஜிமின்னு பார்த்தோன்னா அவன் வந்து 12th C கிளாஸில் வந்து அவன் வந்து படிக்கிறான். இப்போ அப்படின்னா அப்படி வந்து ஈவினிங்காக வந்து ஆகுது. இப்போ உங்கள் கிளாஸில் பார்த்தோன்னா நீங்கள் தான் நிறைய நோட்ஸ் வந்து அப்படி படப்படன்ட்டு எழுதிட்டுருக்கீங்க. ஒரு நோட்டை பார்த்து உங்களுக்கு இன்னுமே எழுத வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து ஸ்கூல் முடிகிற டைம் ஆகிட்டான்னு நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். நீங்களும் அப்படி எழுதிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் உங்கள்கிட்ட வாரா, உடனே நீங்களும் பார்த்துட்டு பின்னாடி யாராட்டும் வர்ற மாதிரி இருக்கும்ல அப்படின்னா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உடனே அந்த பொண்ணு ஹாய் வயன் அப்படிங்குது. நீங்களும் என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இல்லை, நான் வந்து இது எழுதலை, எனக்கு கொஞ்சம் எழுதி மட்டும் கொடுக்குறியா ப்ளீஸ், எனக்கு வந்து டைம் ஆகுது, உனக்கு கூட வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நான் தூரமாக போகணும். ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடு இங்கே பக்கத்து தெருவில் தான் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உடனே நீங்களும் என்ன சொல்லணும்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் வயன் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து டேபிளில் உட்காந்து எழுதி பார்க்கிங்க, அதாவது பெஞ்சில் உட்காந்து எழுதி பார்க்கிங்க. நம்மளுக்கு வந்து வசம் வரல, அதனால் வந்து சரி கீழே உட்காந்து எழுதுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து கீழே உட்காந்து அப்படியே வீட்டில் அப்படியே எழுதி பழகிருக்குமா, அதனால் வந்து கீழே உட்காந்து அப்படி வேக வேகமாக எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா அப்படி வந்து அந்த மாடிக்கு வந்து இப்போ வாட்ச்மேனும் வந்து வராங்க. ஏன்னா வந்து பெல் அடிச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. இப்போ வாட்ச்மேனும் வந்து டோரை லாக் பண்ணுறதுக்கு வந்து இப்படி பார்க்காரு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஏதாட்டு யார்கிட்ட இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா யாருமே இல்லை. உடனே சரி எல்லோரும் போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு வந்து கதவையும் வந்து பூட்டிட்டு போயாச்சு. நீங்கள் அதை கூட கவனிக்கலை. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து லைட்டு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி லைட்டு போட்டிருக்கவங்களுக்கு அதில் கதவை சாத்தினது கூட தெரில. அவ்வளோ இதாக எழுதிட்டுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பெஞ்சுக்கு முன்னாடி தான் போர்டு இருக்குன்னா பெஞ்சுக்கு முன்னாடி தான் வந்து உட்காந்துருப்பீங்க. அந்த பெஞ்சில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் உட்காந்துருக்கிறதும் வாட்ச்மேனுக்கு வந்து தெரியலை. உங்களுக்கும் அந்த கதவு சாத்தினது அதெல்லாம் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்படி படப்படன்னு அப்படி எழுதிட்டே இருக்கீங்க. இப்போ வாட்ச்மேனும் கதவெல்லாம் பூட்டிட்டு அப்படி வந்து கீழேயும் வந்து போயாச்சு. இப்போ தான் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதியும் முடிக்கிறீங்க. அப்படி வந்து மணி பார்க்கிங்க. எப்போவுமே வந்து உங்கள் ஸ்கூல் வந்து அப்படியே 4:30க்கு விட்டுருவாங்க. இப்போ 4:45 ஆகிட்டு. ஒன்று நீங்களும் என்னதோ யாதோன்ட்டு அப்புறம் அப்படியே கதவு பார்க்குறீங்க, பார்த்தா எல்லாம் பூட்டியிருக்கு. அப்படி வந்து அப்படி ஓடுறீங்க. ஓடி அப்படியே அந்த ஹால் மாதிரி இருக்கும்ல, அதில் மொத்தமே 3 கதவு இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள கதவு பார்க்கிங்க பூட்டியிருக்கு. அப்படியே இந்த சைடு ஓடி பார்க்கிங்க, அந்த கதவும் பூட்டியிருக்கு. தட்டி பார்க்குறீங்க, ஒன்றுமே வந்து திறக்க முடியல. அப்படி இந்த சைடு பார்க்குறீங்க, அதுவும் திறக்கலை. உங்களுக்கு வேறு என்ன பண்ணுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. அப்புறம் அப்படியே வந்து ஒரு பெஞ்சில் வந்து அப்படி வந்து உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அப்படியே என்ன பண்ணே தெரியல, உங்களுக்கு வேறு படபடன்னு இருக்குது. ஆனால் இப்போ தான் நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க, ஓயன் எதுக்கு நீ பயப்படுறா, இங்கே யாராச்சும் இருக்காங்களா? அப்படியே பயப்படனாலும் உன்னை வீட்டில் யாராவது தேட போகிறாங்களே. அப்பா நைட்டு வேலை பார்க்க போயிடுவாங்க, தம்பியும் டியூஷன் போயிடுவான், அப்புறம் வந்து உங்கள் சைடுக்கு தூங்கிடுவான். அம்மா தேடவா போகிறாங்க, எப்போ நான் எங்கே ஒளிஞ்சு போவேன்னு இருக்காங்க.
நீ ஏன்டி வருத்தப்படணும்? நீங்களும் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா? நீ இப்படி அமைதியாக இங்கே இரு, படுத்து தூங்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வாட்ச்மேன் வந்து திறப்பாங்க, போக வேண்டியதான். வேறு என்ன, அவ்வளோதான். இதுக்கு போய் பயப்பட்டு கிடக்க அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்கள் மனசுக்குள்ள வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்னா திடீர்னு கரண்ட்லாம் போகுது. ஏற்கனவே வந்து ரொம்ப இருட்டாகவும் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ தான் பார்க்கிங்க அது வந்து எவ்வளோ தான் இருட்டாக இருந்தாலும் ஒரு உருவம் வர்றது நம்மளுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இருட்டுக்குள்ளே வந்து ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குது. நீங்களும் கண்ணு மூடிட்டு ப்ளீஸ், ஐயோ பயம் இருக்குது, யாரு யாரு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பயம் தாங்க முடியல. கரண்ட் போயிட்டு அந்த ஹாலில் யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு இருட்டில் ஒரு உருவம் வந்து என்ன பண்ண, உங்களுக்கு உயிர் கையிலே இல்லை. அப்படி கண்ணை மூடிட்டு அப்படி கத்திட்டே இருக்கீங்க. இப்போ தாங்க வந்து சவுண்டு வருது. ஏய் சை, நான் யார்ரி நீ இப்படி கிடந்து கத்திட்டு கிடக்க அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு சவுண்டு வருது. நீங்களும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே வந்து இப்போ வந்து கரண்ட்டு வந்து வருது. அது முன்னாடி ஜிமின் தான் நிற்கான். உங்களுக்கு வந்து அப்படி வந்து வாயிலிருந்து வார்த்தையே வரல. அப்படி பார்த்துட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓ உனக்கு என் பேர் தெரியுமா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், இவ்வளோ நேரம் ஆச்சு இல்லை, ஸ்கூலை விட்டு போகாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? மணி எவ்வளோ தெரியுமா? உடனே நீங்களும் அப்படி பார்த்துட்டு ஆமாம் உனக்கு மணி எத்தனை ஆகுதுன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. மணி என்ன ஒரு 4:15 4:30 என்னமோ ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து அவனு பார்த்துட்டு இருக்கான். மணி 6 மணி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. மணி 6 மணியா அப்படி சொல்லிட்டு இப்போ தான் அவன் கதவையே பார்க்குறான். கதவு பூட்டி இருக்கிறத கதவு போய் ஐயோ இறட்டுருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு இப்படி கதவை தட்டி தட்டி பார்க்குறேன். பார்த்தா யாருமே வரல. உடனே வாட்ச்மேன் எங்கேயா போடு அப்படி சொல்லிட்டு அவனும் தட்டிகிட்டு இருக்கான். யாரும் வந்த பாடில்லை. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் யாருக்குன்னு தட்டி பார்த்தாச்சு. தட்டி பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம், வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் ஆமாம் உனக்கு தான் இந்த கிளாஸே கிடையாது, உனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் கிளாஸ் இருக்குது, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னே. ஓ உனக்கு என் கிளாஸில் தெரியுமா? அதுவா அந்த 12th B நீஹா இருக்கால்ல, அவளை சைட் அடிக்க வந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ அப்படி பசங்கக்குள்ளே சேர்ந்து அப்படி கதை விட்டு அப்படியோ தூங்கிட்டேன். எழுப்புங்கடான்னு சொன்னேன், எழுப்பாமல் போயிட்டான்னு அப்படி சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்று சரி சரி அதுக்கு மட்டும் தான் லாக்கி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வாய்க்கிலே சொல்கிறீங்க. என்னமோ கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டு நீங்களும் வந்து எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அவங்களுக்கு என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது, அப்படி ஒரு மாதிரி குறைன்ட்டு. உடனே நீங்கள் தான் ஏதோ சவுண்டு வருதுல்ல, வித்தியாசமாக இருக்குது, என்ன சவுண்டு இது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி கூர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க என்ன சவுண்டுன்னு. உடனே இப்போ ஜிமின் தான் என் வயிற்றுல இருந்தால் வருது, மணி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நீங்கள் 6 அப்படி சொல்கிறீங்க. 6 மணியா? 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம், அது சொல்லி எனக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து சிரிச்சிட்டேன்னு சொல்கிறான். உடனே நீங்களும் அவனை பற்றி சிரிச்சிட்டே உங்கள் பேக்கில் இருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் அப்படி வந்து எடுத்துகிட்டு அவனுக்கு அப்படியே கொடுக்குறீங்க. என்ன டோரா பேக்லேருந்து என்னெல்லாமா இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். உடனே நீங்களும் சிரிச்சிட்டே அந்த பிஸ்கட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. அவனும் உனக்கு அப்படின்னே இல்லை, நான் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறதுனால இருந்துக்கிடுவேன், நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. இப்போ அவனும் அந்த பாக்கெட்டை பிச்சுட்டு அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்படி கேட்குறான். ஆமாம் ஒன்று இந்த ஸ்கூலில் பார்த்தபடி எனக்கு ஞாபகமே இல்லையா, நீ இந்த ஸ்கூல் தானா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். அண்ணி நீங்களும் ஆமாம் நான் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு. நானும் பார்த்ததே இல்லை, நானும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன், ஒன்று பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதுவா நான் உன்னை பார்த்துருக்கேனே, நீ தான் சுற்றி அப்படி ரவுடி மாதிரி, நான் தான் பெரிய எல்லாம், நான் தான் அந்த உலகத்தையே ஆள்றவன் அந்த மாதிரி சுற்றுவி அப்படின்னு விஜின் தான். அதெல்லாம் எக்ஸ்கியூஸ்மி என்னை பற்றி நீங்கள் கலாய்க்கிங்க தெரியுமா அப்படின்னு. தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி பேசிகிட்டே இருக்கீங்க. ஆமாம் உனக்கு ஆள் இருக்கு அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் தான் அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறீங்க. என்னெல்லாம் யார் லவ் பண்ண போகிறா, அப்படி லவ் பண்ணுறதுனால அவனுக்கு பெரிய மனசு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. அவனு ஆமாம் பெரிய மனசு தான் வேணும், இந்த சரியான வாயாடியாச்சு அப்படி சொல்லிட்டு அவனே சொல்லிகிட்டு இருக்கான். அவனு நீங்களே அப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமினுக்கு தான் அப்படி சொல்லிட்டு அப்படி விக்கெல்லாம் எடுக்குது அவனுக்கு.
உடனே நீங்கள் தான் அப்படியே பேக்லேருந்து டக்கு டக்குன்ட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்து அப்படி வந்து தண்ணி கொடுக்குறீங்க. அவனை அப்படியே வந்து குடிக்கிறான். என்ன தட்டி வச்சிருப்ப அந்த பைக்கில், பார்க்குறக்கு இத்தனோண்டு தான் இருக்குது, அதுலேருந்து இவ்வளோ பெரிய கேனு இவ்வளோ பெரிய பிஸ்கெட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். உடனே உனக்கு தேவையானது வந்துச்சா அமைதியே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே இப்போது அவன் பாதி சாப்பிட்டுட்டு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி தரான். இல்லை பரவாயில்ல நீ ஃபுல்லாக சாப்பிட்ரு, நான் எனக்கு பரவாயில்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உடனே அவனை உங்க பாரு, நான் ஒன்று அவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரர் கிடையாது, உனக்கும் பசிக்கொள்ள நீயும் சாப்பிடு, எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே வந்து வாங்கிக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நீ இப்படி யார்கிட்டையும் நான் பேசிக்கலாம் பார்த்தது இல்லையே, அப்படியே வந்து யாரோட பேச வந்து அடிக்கிற மாதிரிலாம் நடந்து வருவேன், ஆனால் நீ இவ்வளோ ஜாலியாக பேசுவேன்ல நான் எதிர்பார்க்கல தெரியுமா அப்படின்னே. யார் சொன்னா அந்த ஜிமின்ட்டு, அந்த பேசினா தான் தெரியும் ஜிமினோட கேரக்டர் பற்றி, சும்மா தூரத்தில் இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனு சொல்கிறான். சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் வந்து நிறைய பேசுகிறீங்க. அம்மா உங்கள் கிளாஸில் இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன மினுக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியா அப்படி சொல்லிட்டு ஏதோ நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. உடனே ஆனால் எனக்கு நம்பவே முடியல தெரியுமா, நீ இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறது, நான் ஒரு கட்டி கூட ஒன்று பார்த்தது இல்லடி, ஒரு கட்டி கூட அப்படின்னே. ஏன் ஒரு கட்டி பார்த்துருந்தேன் என்னை சேர்த்து சைட் அடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பேன் அப்படின்னே. ஆஹா, இவ்வளோ அழகான பொண்ணுங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஆளாக கூட தெரிஞ்சிருக்க மாட்டேன் உனக்கு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உடனே அவனும் அப்படின்னே இப்போ நீங்கள் தான் கேட்குறீங்க அவன்கிட்ட, நீ நிஜமாவே சந்தோஷமாக இருக்கியா ஜிமின், எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு அப்படிலாம் தெரில அப்படின்னே. அவனோட ஃபேஸே வந்து சேஞ்ச் ஆகுது. உடனே அவனும் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னே, என்ன தான் நீ எல்லோரும் முன்னாடியே சிரிக்கிற மாதிரி காட்டினாலும் ஆனால் என்னமோ தெரியல, ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுது, ஏதோ நீ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, அதை யார்கிட்டையும் சொல்லாத மாதிரி அப்படியே எனக்கு தோணுது அப்படின்னோடனே. உனக்கு தோணுதுன்னா நீ லூஸாக இருப்ப, லூஸுக்கு தான் அப்படி தோணும் அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். சிரிச்சிட்டான்னு அவனுக்கும் உள்ளே யோசித்து பார்க்குறான். இவளுக்கு எப்படி நான் கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்று யோசித்து பார்க்குறான். அவனுக்கு என்ன பேசுன்னு தெரில, அப்படியே உங்கள்கிட்ட சிரிச்சே அப்படி சமாளிக்கிறான். ஆனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இப்போ பார்த்தா கூட நீ மனசில் ஏதோ கஷ்டம்தான் வச்சுருக்க, ஆனால் அதில் எதாவது சொல்ல மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் சொல்லவே இல்லையே கல்லஞ்சக்காரை, சொல்ல மாட்டேக்கான். இப்போ நீங்கள் தான் சரி இப்போ சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு என்னைக்காட்டு ஏதாட்டு கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ வந்து கண்டிப்பாக என்ன தேடி வரலாம், நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. நீ என்னடி பார்த்து 5 நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே லூஸ் மாதிரி பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் நீங்கள் மனசுக்கலாம், உனக்கு தான் ஜிமின் 5 நிமிஷம், எனக்கு அது 5 வருஷம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களே அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆமாம் அப்படி உங்களை ஷாக்காக பார்க்குறான். எதை சின்ன வயசுலேருந்து ஏன் கூட படிக்கிறியா, உன் நேம் என்ன, ஏன் நேமா ஒயன் அப்படின்னு. அட ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீ தான் யார் கூடயும் பேச மாட்டியே அப்படின்னு. சரி பேரையாட்டு ஞாபகம் வச்சிருக்கியா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி சொல்லிட்டு வந்து சிரிக்கிறீங்க. இப்போ தான் அப்படி வந்து ஜிமின் வந்து உங்கள் ஐடி கார்டை வந்து அப்படி இப்போ கழுத்தில் தானே போட்டிருப்பீங்க, நீங்கள் கலட்டலை, அதை எடுத்து அப்படி பார்க்குறான். பார்த்தா உனக்கு பர்த்டே இன்னைக்காடி அப்படி சொல்லி கேட்குறான். உடனே நீங்கள் அப்படி சிரிச்சிட்டு ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் எனக்கு பர்த்டே சொல்லிட்டு அப்படி ஊர் பூரா சொல்லிட்டே இருக்கணுமோ, அது எப்படி ஒருத்தங்களுக்கு பிறந்தனால இல்லை எனக்கு பர்த்டே அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. சரித்தான்ட்டி இந்த கையை கொடு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. ஏன்டி உன் கை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, நீங்கள் விட்ட எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படி சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. அதுவா என் கை எப்போவுமே அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கையை விடுறியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து கையை எடுத்து விட்றீங்க. ஐயோ உனக்கு கிஃப்ட் தர என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னே. நீங்களும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறீங்க. உனக்கு எதாட்டு தரணுமே அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவெல்லாம் ஸ்கூலுக்கு நோட்டு கொண்டு வர்றதே பெரிய விஷயம், ஒன்றுமே கொண்டு வரல, அவர் கைவீசிட்டு மட்டும் தான் வருவான். அவனு ஒன்றுமே இல்லை அப்படி பார்க்குறான் எனக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு. உடனே நீங்களும் பார்த்து ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டுன்னு சொல்கிறீங்க. சரி நான் எனக்கு வந்து பர்த்டே சொல்லிட்டா கூட எனக்கு எதாட்டு கொடுக்காம இருக்க மனசு வராது அப்படி சொல்லிட்டு வந்து அவன் வந்து யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பான், அதுலேருந்து ஒரு பட்டனை
பிச்சு உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறான், இந்தா பத்திரமா வச்சுக்கோ சரியா அப்படின்ட்டு. உனக்கு மனசாட்சி இல்லையா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நீ இப்போ எனக்கு இதை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஐஸ்மா வச்சுக்க, வேறு ஏட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் நாளைக்கு வா கேண்டீனுக்கு வா, உனக்கு ஏதாட்டும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறான். நீங்களும் சரி சரி அப்படி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின்னா சரி எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெஞ்சில் வந்து அப்படியே வந்து படுக்கிறான். படுத்துட்டு உடனே நீங்கள் அதுக்குள்ளேயே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி உங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க. இப்போ என்னென்னா மறுபடியும் அப்படி வந்து கரண்ட்டு போகுது. கரண்ட்டு போயிட்டு வெளியே வந்து சரியான மழை பெய்யுது, இடிலாம் இடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்னையாது நம்ம ஊர்லேயே மழை பெய்யுது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இடிலாம் இடிக்குதா. இப்போ உங்கள் கையில் ஏதோ வெயிட்டாக இருக்குது. நீங்களும் பார்த்தா பக்கத்தில் ஜிமின்டா அப்படி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். உடனே நீங்கள் பார்த்துட்டு என்ன நவுந்து உட்காரு அப்படி சொல்கிறீங்க. இடி இடிக்குது, எனக்கு இடினா கொஞ்சம் பயம் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். உடனே ஆமாம் நீ எவ்வளோ பெரிய ஆளுனோட ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அதில் ஒன்றும் ஞாபகம் இல்லை, இடிலாம் இடிக்குது, இப்போ கரண்ட் வேறு போயிட்டு, ஐயோ கரண்ட் வேறு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவெல்லாம் என்னத்த பையனும் அப்படி சொல்லிட்டு ஏய் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்கிறான். சரி சரி ஒன்றும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் எனக்கு தூக்கமாக வருது அப்படி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நீங்களும் சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி நான் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் மடியில் வந்து படுத்துக்கிட்டான். நீங்கள் உங்களுக்கு படன்னு வருது. உடனே என்ன செய்யணும் தெரியாமல் அப்படி உட்காந்துருக்கேன். கரண்ட் வேறு போயிட்டா. அப்படியே ஒரு 5 நிமிஷமும் ஆகுது. அப்படி வந்து ஜிமின்னு வந்து அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா அவன் மேலே ஃபுல்லாக அப்படி உனக்கு வேர்வையாக சதன்னு ஊற்றுது. நீங்களும் அப்படி கணத்தை தொட்டு பார்க்குறீங்களா, பார்த்தா வேர்வையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் அவங்களோட பேக்லேருந்து ஒரு நோட் எடுக்கிறீங்க. அப்போ இரட்டுகள் எடுக்கும்போது அந்த நோட்டு என்னையாவது நோட்டெலாம் இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்து அவனுக்கு வந்து வீசுறீங்க. வீசிட்டு அப்படியே அவன் அப்படி நிம்மதியாக தூங்குறான். அப்படியே அவன் தலையெல்லாம் கோதி விட்டு அப்படி வந்து நீங்கள் வந்து அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து என்னதான் வந்து அப்படியே அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு மட்டும் தோணுது அவனுக்கு என்னமோ இருக்குது, அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் உள் மனசு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அப்படி தான் அப்படி கொஞ்சம் நேரமாக வந்து ஆகுது. இப்போ அப்படி தான் ஜிமின் வந்து அப்படி கொஞ்சம் கண்ணை அப்படி திறந்து பார்க்குறான். பார்த்தா வந்து அப்படியே வந்து விடிஞ்சிட்டு அப்படி பார்த்தா கதவுலாம் வந்து திறந்துருக்கு. இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வருது, ஆமாம் நம்ம என்ன ஸ்கூலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னே. இப்போ உங்களை தான் அப்படி தேடுறான், இன்னும் கூட இருந்தல அப்படி சொல்லிட்டு அப்படி சுற்றி பார்த்தா நீங்கள் இல்லை, போயிட்டாளா அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து பார்க்குறான். பார்த்தா வந்து ஒரு நோட்டு மட்டும் அந்த பெஞ்சில் இருக்குது. அவனும் இது என்ன இது அப்படி சொல்லிட்டு வந்து அதை கையில் எடுக்கிறான். பார்த்தா அவங்களோட டைரி அது. இவன் இன்னும் டைரியை வச்சுட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் வந்து பார்க்குறான். சரி பரவ கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் எடுத்துகிட்டு அப்படி வந்து வீட்டுக்கு போயிட்டான். இப்போ வந்து நீங்களும் அப்படி வந்து வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்படியே வந்து உங்கள் அம்மா வந்து ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பாவும் அப்பா வந்திருக்க மாட்டாங்க, உங்கள் தம்பி அப்படி தூங்கிட்டு தான் இருந்திருப்பான். நீங்கள் அப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படி போயிட்டு அப்படி போகும் போல் ஸ்கூலுக்கு மறுபடியும் அப்படி கிளம்பி வரீங்க. யாருமே உங்களை வந்து ஒன்றுமே கேட்கல மொத்தத்தில். அப்படியே நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு அப்படியே மறுபடியும் ஸ்கூலுக்கு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. நடந்து வரும்போது அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படி வந்து உங்கள் கையை வந்து அப்படி திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் உங்களுக்கு தந்தால அந்த பட்டனை வந்து நீங்கள் அப்படி கையில் வச்சுருக்கீங்க. இதில் கனவா இல்லை நிஜமா? கனவா மட்டும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சிரிச்சிட்டே அப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்து அப்படி போகிறீங்க. இப்போ அப்படி நீங்களும் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்களோட கிளாஸில் வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அப்படி நேற்று நடந்தது ஃபுல்லாக அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி உங்கள் கிளாஸில் தானே நடக்கும். நீங்கள் அப்படி எந்த பெஞ்சில் வந்து ஜிமினை வந்து உங்கள் மடியில் வந்து படுக்க வச்சிங்களோ அந்த பெஞ்சில் போய் அப்படி உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து அப்படி வந்து பிரேக் பெல்லும் வந்து விடுறாங்க. சரி நீங்கள் எப்போவுமே வந்து கீழே, அதாவது உங்கள் இது வந்து எப்படின்னா அந்த மாடியில் தானே நீங்கள் உங்கள் கிளாஸில் தானே இருப்பீங்க. இப்போ என்னென்னா அப்படி வந்து கீழே இறங்கி பிரேக்கு கேண்டீன் போகிறக்காண்டி அப்படி வாரீங்க. இப்போ நீங்களும் அப்படி கேண்டீனில் வந்து அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ யாரோ அது அவங்க ஷோல்டரில் அப்படி கை போடுற மாதிரி இருக்குது. அப்படி திடீர்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின் நிற்கிறான். வைனே அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே அது நைட்டு அது வேறு 2 பேரும் தனியாக இருந்தாங்க. இப்போ எல்லோரும் வினோதமும் பார்க்காங்க. இவன் என்ன ஜிம்மின் இதுக்கு இந்த ஒயின் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி குசுன்னு அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீங்களும் அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து என்ன அப்படின்னோடனே நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னோடனே இருக்குது, பொறுமை அமைதியாக பேசு,
இப்போ எதுக்கு திடீர்னு பாரு, நீ என் கூட பேசினதே இல்லைல்ல, நீ என்கிட்ட பேசணுன்னு திடீர்னு அப்படி இப்படி பேசுகிறாங்க. பேசினா பேசிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் வந்து சரி நான் உனக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல வா அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படி கேண்டீனில் கூட்டி போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல, நான் வந்து வச்சுருக்கேன் காசுலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லை சொல்கிறீ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி கேட்குறான். உடனே நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் தான் சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. அவனும் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். அப்படியே 2 பேரும் வந்து கொஞ்சம் பேசுகிறீங்க. அப்படி சும்மா அப்படியே ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வந்து அந்த நாளும் வந்து முடியுது. அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டில் போய் தான் இப்போ தான் உங்களுக்கு தோணுது. எப்போவுமே நீங்கள் வந்து டெய்லி வந்து டைரி எழுதுவீங்க. அந்த பேக்கில் வச்ச டைரி வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக அந்த பேப்பர் அதாவது அந்த டைரியே முடிஞ்சிட்டு இப்போ வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா, அதனால் நீங்கள் வந்து அந்த டைரியெல்லாம் தேட மாட்டீங்க. அதனால் வந்து அந்த டைரி வந்து காணாமல் போச்சு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரில. ஜிம்மினும் அந்த டைரியை வந்து உங்கள்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறந்து அப்படியே அவங்க வீட்லேயே அவன் வச்சுக்கிடுவான். இப்போ அப்படியே வந்து அடுத்த டே அதாவது நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்கும் வந்து வாரீங்க. வந்துட்டு ஃபஸ்ட் வந்தோடனே ஜிம்மின் தான் தேடுறீங்க. ஜிம்மின் எந்த பக்கமும் இருந்த மாதிரி இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து தனியாக அப்படியே அவங்களுக்குள்ளே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்குறீங்க, ஜிம்மின் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில. பார்த்தா வந்து அங்கே வந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஸ்டோன் பெஞ்சு போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தா ஜிம்மின் மட்டும் அப்படி தனியாக உட்காந்துருக்கான். உடனே நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க, இவன் தனியாக உட்காந்துருக்கான், எப்பவும் கூட்டத்தோட தானே இருப்பான், தனியாக இருக்கான்னு என்ன அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து அவன் பக்கத்தில் வந்து அப்படி போகிறீங்க. போயிட்டு என்ன ஜிம்மினே என்ன தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அவன் பக்கத்தில் வந்து உட்காருங்க. பார்த்தா அவன் மூஞ்சே வந்து ரொம்ப சோகமாக அப்படி ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். உங்களுக்கு பார்த்த உடனே என்னாச்சு எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அவனுக்கு வந்து என்ன பண்ணே தெரில. அவனுக்கு அழுகையாக வருது. அப்படி வந்து இப்போ நீங்கள் தான் அவனை போய் அப்படி கையை அப்படி வந்து பிடிக்கிறீங்க. அவனுக்கு வந்து அப்படி வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணி இப்போ அழுதுட்டு இருக்கான். இப்போ நீங்களும் அவனை வந்து சரி ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு அழுகிற, இப்போ என்னாச்சுன்ட்டு இப்படி அழுதுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி கேட்குறீங்க. உங்களுக்கும் அவள் இருக்கிறத பார்த்து அப்படி அழுகையாக வருது. அவனும் அப்படி ஒன்றும் சொல்லாமல் அப்படி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படி இப்போ அப்படி அவன்ட்டு ஒன்றுமே கேட்கல. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஒரு தாட்டி கேட்டுகிட்டே இருந்தோன்னா தான் அவங்களுக்கு ரொம்ப அழுக வரும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட வந்து ஒன்றுமே கேட்கல. அப்படி வந்து சரி ஒன்றும் இல்லை எதுக்கு இப்படி உடனே அழுதுகிட்டே இருக்க, சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் நேரமாக வந்து ஆகுது. அப்படியே அவனும் வந்து இப்போது ஓரளவுக்கு அப்படியே அழுகிற ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி வந்து உங்கள் ஹக் பண்ணியிருப்பான்ல, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டு அப்படி உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் தான் அவனோட கையை பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி இருக்க, நேரத்தில் நல்லா தானே இருந்த, உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கேட்குறீங்க. அவனும் இப்போ அப்படியே வந்து அவன் அழுறதை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எப்படி அவனும் அழுதுட்டு உனக்கு தெரியுமான்னு தெரில அப்படி சொல்லிட்டு அவனால் சொல்லவே முடியல. உடனே நீங்களும் எனக்கு எல்லாம் தெரியும் ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. உடனே அவனும் உங்களை அப்படியே வந்து பார்க்குறான். எனக்கு எல்லாம் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க தெரியும் அப்படி சொன்னோடனே அவனுக்கு அப்படியே அழுகழுகையாக வருது. உடனே அவனும் கேட்குறான், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் தெரியும், நீ ஒன்றும் கஷ்டப்படாத அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ ஜீவனோட கையை பிடிக்கிறீங்க. இங்கே பாரு, என்ன வந்து உன் கூட வந்து யார் இருந்தாலும் போனாலும் நான் உன் கூட வந்து எப்போவுமே வந்து உன் கூட இருப்பேன். இது வந்து ப்ராமிஸ் சரியா, நான் எப்போவுமே வந்து உன்னோட எல்லா சிச்சுவேஷன்லேயும் கூட இருப்பேன் சரியா, நீ எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணா, இன்னும் இப்படிலாம் அழாத சரியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அட ரோஜா பூக்கள் அழுதால் அது தேனை சிந்தும், என் ராஜா பயணி அழுதால் அதில் நியாயம் இன்னும், உன் சோகம் ஒரு மேகம் நான் சொன்னால் அது போகும், உன் கண்ணீரேந்தும் கண்ணம் நானாகும், எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று, நீ எந்த பாதை ஏறும் போதும் ஊர்களுண்டு.
இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் வந்து ஆகுது. நீங்கள் 2 பேரும் நல்லா பேசுகிறீங்க அப்படி ஜிமின் சொல்கிறான். அவன் ஹாப்பியாக இருக்கான். நீங்களும் அவன் கூட பேசுகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படி வந்து அப்படி போகுது. இப்போ ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்ச ஈவினிங் தான். அப்படி வந்து நீங்களும் அப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படி அப்படி ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த வண்டியிலலாம் வந்து எல்லா பொருளையும் வந்து ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஃபாஸ்ட்டாக போய் உங்கள் அப்பாட்ட தான், "அப்பா எதுக்கு எல்லா பொருளையும் வைக்கிறாங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து கேட்குறீங்க. உடனே உங்கள் அப்பா தான் இப்போ உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாங்க, "இல்லைம்மா, அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. இது ஒரு நல்ல வேலை. நிறைய சம்பளம் கிடைக்கும். அதனால வந்து நம்ம ஃபேமிலி வந்து நல்லா பார்த்துக்கலாம். இதோட அது நல்ல வேலைம்மா. அதனால நம்ம வந்து வேறு ஊருக்கு போகிறோம். இப்போ உடனே கிளம்புறோம். எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்." அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அப்பா சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வந்து அப்படி அப்படி மனசில் வந்து அப்படி இடியே இடித்த மாதிரி இருக்குது. அப்படி வந்து அவங்க அப்படி சொல்கிறீங்க, "அப்பா ஒரு நாளாட்டுப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்னு." அப்படின்னு உங்கள் அப்பாவும், "இல்லைம்மா இப்போ உடனே கிளம்பணும். டிக்கெட்லாம் போட்டாச்சு. இனிமேல் எங்கேயும் போக முடியாது. இப்போது உடனே கிளம்புறோம். இங்கே பாரு வீட்டில் முக்கால்வாசி பொருள் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம இங்கே இருப்போம். இப்போ உடனே போகிறோம்." அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்போ ஸ்கூல் அதில் நீ கவலைப்படாத. அவங்க பிரின்சிபல் சாரை நான் வந்து அனுப்பிவிட சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அழுகையாக வருது. ஒன்று நீங்கள் அப்படியே அழுதுடுறீங்க. ஒன்று உங்கள் அப்பாவும், "உங்கள் பாரு அழுவலாம் கூடாது சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவா, எனக்கு புரியுது. ஆனால் இது நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன்மா சரியா? நீ தான் புரிஞ்சுக்கணும்." அப்படி சொல்லிட்டு வந்து இப்போ அப்படியே வந்து உங்கள் அம்மாவும் அப்படி கிளம்பி வந்துட்டு, "என்ன வாரியா எப்படி? இல்லைன்னா எப்படி அழுதுகிட்டே நிற்க போறியா? ஃபஸ்ட்டு எதுக்கு அழுற எப்படி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்களும், "இல்லைம்மா ஒன்றும் இல்லை." அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி கண்ணை தொடச்சிட்டு அப்படியே இப்போ உங்கள் தம்பி, "வாக்கா போகலாம்." அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஜிம்மின்ட்ட சொன்னதான் ஞாபகம் வருது. உன்னோட எல்லா இதுலேயும் நான் இருப்பேன். சந்தோஷத்துலேயும் கஷ்டத்துலேயும் அப்படி இப்படி சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு போகுது. ப்ராமிஸ்லாம் வேறு பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு 10 நிமிஷம் கூட உங்களை வந்து விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக போயே ஆகணும், ட்ரெயினுக்கு நேரமாகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 3 மணி நேரம் ட்ராவல் சொல்லும்போது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஊர். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ரொம்ப அழுகிறீங்க. உங்கள் அப்பாவும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவும் திட்டி திட்டி பார்க்குறாங்க. நீங்கள் அழுகையை நிப்பாட்டுற மாதிரியே தெரில. இப்போ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. இப்போ அப்படி மார்னிங் தான் ஜிமினோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜிமின் தான் இப்போ செல்ஃப்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை தான் வந்து எடுக்கிறான். எடுத்துகிட்டு அப்படி பார்க்கும்போது தான் அவனுக்கு அந்த டைரியை வந்து அவன் அதை பார்க்குறான். பார்த்துட்டு, "ஐயோ, இது ஒயனோட டைரியில் இதை நான் அவட்ட கொடுக்கையே மறந்துட்டேன்." அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து டைரி எடுக்கிறான். திறக்கலாமா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இல்லை வேண்டாம், இது அவளோட பர்சனல், நம்ம தொடர்ந்து படிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் அப்படி வந்து அந்த டைரி எடுத்து அவனோட பேக்கில் வச்சுக்கிட்டு அப்படி வந்து ஸ்கூலும் வந்து வாரான். ஸ்கூலுக்கு வந்து உங்களை தேடி தேடி பார்க்குறானுங்க. இல்லை உங்கள் கிளாஸ்லலாம் வந்து கேட்குறான். இல்லை அவள் இன்னைக்கு வரல, டெய்லி ஸ்கூலுக்கு வந்துடுவா, ஏன் வரலன்னு தெரில அப்படி சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியமாக கேட்குறாங்க. இப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன வரலையா அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். சரி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அன்றைக்கி வந்து ஸ்கூலு வந்து முடியுது. அவனுக்கு வந்து மனசே கேட்கல, இது ஏன் வரலவா அப்படி சொல்லிட்டு வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்டுகிட்ட வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படி வந்து உங்கள் வீட்டு பக்கம் தான் வரா. பார்த்தா உங்கள் வீடே வந்து அப்படி பூட்டு போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. இப்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்கிட்ட தான், "ஆன்ட்டி இங்கே இருந்தாங்களா, அவங்க எங்கே போனாங்க?" அப்படி சொல்லி கேட்குறான். தம்பி உனக்கு தெரியாதா, அவங்க ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க. அது அந்த பொண்ணோட அப்பாவுக்குலாம் வேலை கிடச்சிட்டான் ஏதோ வேறு ஊரில், அதனால அங்கே போயிட்டாங்க. இனிமேல் இங்கே வரைய மாட்டாங்கப்பா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அங்கே ஜிமினுக்கு வந்து என்ன என்ன இது ரியாக்ஷன் தரணுன்னே எனக்கு தெரில. "என்ன சொல்கிறீங்க?" "ஆமாப்பா, அவ்வளோதான், அவங்க போயிட்டாங்க. என்ன இந்த வீடை வாடகைக்கு தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜிம்முனுக்கு என்ன பண்ணனே தெரில. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொன்னதும் ஞாபகம் வருது, எல்லா நிலைமையிலும் கூட இருப்பேன், ப்ராமிஸ், இது எல்லாமே மணிகள் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஸ்டேட்டாக வீட்டுக்குள்ளே தான் ரூம்குள்ளே வந்து அப்படி கதவை சாத்திக்கிறான். சாத்திட்டு அப்படி பெட்டில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படி வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் ஒரு
ஆறுதலாக வந்து இருந்திருப்பீங்க. இப்போ நீங்களும் போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே கோவத்தில் வந்து அந்த பேக்கை வந்து அப்படி தூக்கி வீசுகிறான். வீசினதில் வந்து அப்படியே வந்து அவன் பேக்கும் போய் அப்படி அந்த செவுத்துல பட்டு அப்படி விழுது. இப்போ தான் அவன் பேக்குக்குள்ளே இருக்கிற உங்கள் டைரி ஞாபகம் அவனுக்கு வந்து வருது. இப்போ டக்கு டக்குன்னு அந்த பேக்லேருந்து அந்த டைரி எடுக்கிறான். இப்போ தான் அந்த டைரியை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறான். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் தான், நான் தான் நான் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ தான் இந்த டைரியை வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக எழுதுவேன்னு தான் தெரில. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து இந்த டைரியை வந்து ஃபுல்லாக எழுதி முடிப்பேன்ட்டு. அப்புறம் வந்து நிஜமாவே நான் வந்து ஒரு ஜாலியான பொண்ணு தான். ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது நான் எவ்வளோ ஜாலின்ட்டு. ஆரம்பித்தவங்களாம் நான் ஏதோ சிட்டு மூஞ்சி, யார்கிட்டையும் ஒன்றுமே பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு நிஜமாவே நான் ஒரு வாயாடி தான். எனக்கு எங்கள் அம்மா, அப்பா, தம்பி எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். அம்மா கொஞ்சம் திட்டுவாங்க தான், ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு என் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்தை தாண்டி எனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்கள எதுக்கு எனக்கு பிடிச்சிது, எதுக்கு அண்ணி நான் அவனை அப்படி பார்க்குறேன், எதுக்கு அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நான் சின்ன பொண்ணு தான், எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுது அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபீலிங்ஸை வந்து என்னால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல. எனக்கு வந்து அவனை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அழுதானே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு எனக்கு தெரில. அவன் வந்து ஏதாட்டு ஒரு மிச்ச பொண்ணு கூடலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அது எந்த மாதிரி ஃபீலிங்னு எனக்கு தெரியல. மிச்ச பசங்க கூட வேறு பொண்ணுங்க கூட பேசினாலும் எனக்கு அந்த மாதிரி வரல. இந்த ஒரு பையன் மட்டும் மிச்ச பொண்ணுங்க கூட பேசினா எனக்கே என் மனசையே ரொம்ப வலிக்குது. அது மட்டும் ஏன்னு எனக்கு தெரியல. நானும் அதை தேடி பார்த்துட்டேன், எந்த காரணத்தினால இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அவன் சிரித்தா நானும் சிரிக்கிறேன், அவள் அழுதா நானும் அழுகிறேன். அவன் மிச்ச பொண்ணு கூட பேசினா அந்த பொண்ணை கொல்லணும் போல் எனக்கு கோவம் வருது. எதுக்குன்னு எனக்கும் தெரியல. என்னால் அவன்கிட்ட போய் பேசவும் முடியல. அவ்வளோ பயமாக இருக்கு அவன்கிட்ட பேசுகிறதுக்கு. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில. நானும் என் ஃபீலிங்ஸை வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். 2 நாள் எனக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சா, 3ஆவது நாள் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு அவன் மேலே எப்படி என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல. கடைசியில் தான் அது பேர் கண்டுபிடிச்சேன். அது பேர் லவ் அப்படி சொல்லிட்டு தான் எல்லோரும் சொன்னாங்க நான் அந்த இது கேட்கும்போது. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை நாங்கள் 2 பேரும் சேருவோன்ட்டு. என்னால் எப்படி சேர முடியும்? அவனுக்கு வேறு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அது எப்படி அவனுக்கு மறுபடியும் என்ன பிடிக்கும்? நாங்கள் 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. பிறகு எனக்கு வந்து அவன் மேலே வந்து அப்படி ஃபீலிங்ஸ்லாம் வரணும். அதனாலயே நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவனை பார்த்தா மட்டும் போதும், அவன் சிரிக்கிறத பார்த்தா மட்டும் போதும், அவன் பேசுகிறத பார்த்தா மட்டும் போதும் அப்படி சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். அவனுக்கு நான் ஒருத்தி இருக்கானான்னு கூட ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவன் மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு. நீங்கள் தான் அப்படி ஜிம்னை பற்றி அந்த டைரி ஃபுல்லாகவே ஜிம்னை பற்றி தான். அப்பப்போ உங்கள் வீட்டில் நடக்கிறத பற்றி எழுதுவீங்க. இருந்தாலும் அந்த டைரியில் முக்கால்வாசி ஜிம்னை பற்றி தான் எழுதி வச்சுருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி படிச்சுட்டு இருக்கான். ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படி ஒரு பேஜாக படிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் தான் அப்படி யோசிக்கிறான், ஒயின் யாருக்குண்டி இவ்வளோ எஃபர்ட் போடுற அளவுக்கு அந்த பையன் யார்? அவன் பேர் கூட ஒரு இதுலையும் எழுதலை அப்படி சொல்லிட்டு அப்படி வாசிச்சுட்டு இருக்கான். யார் அந்த பையனாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு அப்படி பரட்டி வாசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த டைரியோட லாஸ்ட் பேஜ் தான் அப்படி வருது. அந்த டைரியோட லாஸ்ட் பேஜில் என்ன எழுதியிருக்குன்னா, 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், 10 மாதம் சுமந்த தாய்க்கு நீ சொந்தமெனில், இத்தனை ஆண்டுகள் உன்னை மனதில் சுமக்கும் எனக்கும் நீ சொந்தம்தான். இந்த கவிதை என்னோட கவிதை கிடையாது தான். இது ஒரு படத்தில் உள்ள கவிதை தான். ஆனாலும் இந்த கவிதையை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. அப்போது ஜிமின், அப்போ நீ எனக்கு சொந்தம் தானே? நான் உன்னை இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன்ல, அப்போ நீ எனக்கும் சொந்தம் தானே? இந்த கவிதை எழுதும்போது நான் 12th தான் படிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் டைரியோட கடைசி பேஜை அப்படி முடிக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஆச்சரியமாக அப்படி டைரியை அப்படி இந்த புக்கை பார்த்துட்டு அப்படி நிற்கிறான். அவனை நம்பவே முடியல. அப்படி அவனை என்ன இது பண்ண அப்படி சொல்லிட்டு அப்படி நிற்கிறான். அப்படி அவனுக்கு அழுகையே வருது. முன்னாடியே என்ன சொல்லியிருக்கலாம் இல்லடி,
ஏன்டி இப்படின்னு பாடப்படுத்துற? என்ன முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஓயன். போயிட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். சந்தர்ப்பமே தீமை செய்தால் சந்தோஷமே ஏது, சல்லடையில் தண்ணீர் அள்ளி தாகம் தீராது, தாகம் தீரத்தானோ நீ தாய்ப்பால் மழையாய் வந்தாய், நம் உறவின் பேரே தெரியாதம்மா உயிரை தருகின்றாய், உன்னுச்சந்தனை தீண்ட ஓர் உரிமை உண்டா பெண்ணே, உன் உள்ளங்காலில் தலையை சாய்த்தால் போதும் பெண்ணே. இப்போ அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அப்படியே முடியுது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த பார்க்கில் உட்காந்து அப்படியே வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கீங்க, அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு காலாவது பண்ணியிருக்கலாம். நிஜமே சத்தியமாக நம்பர் தெரியாது, யார் மூலயமாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உனக்கு கான்டாக்ட் பண்ண ஒரு எஃபர்ட் கூட போடல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு அழுகழுகே வருது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்கீங்க அந்த பார்க்கில் உட்காந்து. அப்படி நீங்கள் கீழே குனிஞ்சு தான் அப்படியே வந்து உங்கள் கையை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கையில் வந்து அந்த ஜிமின் தந்தால அந்த அவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாள். அந்த பட்டனை தான் கையில் வச்சுருக்கீங்க. இது நீ கொடுத்து இதோட 5 வருஷம் ஆகுது ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே அந்த பட்டனே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி உங்கள் முன்னாடி தான் ஒரு ஜீவன் வந்து அப்படி வந்து நிற்கிது. நீங்களும் யார் இது நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி உட்காந்துனே இருப்பீங்க. அப்படி தலையை தூக்கி அப்படி வந்து பார்க்குறீங்க. அந்த முன்னாடி நிற்கிற பர்சனை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி அழுகையே வருது. அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். இப்போது நீங்கள் அந்த ஸ்டோன் மஞ்சில் தானே உட்காந்துருப்பீங்க. அப்படியே வந்து ஜிமின் வந்து அப்படி நீல் டவுன் பண்ணி அப்படி வந்து உட்காடுறான். நீங்கள் வந்து அப்படி அவனையே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவனுக்கும் அழுகையாக வருது. அப்படி அழுதுகிட்டே இருக்கான். இப்போ உங்கள் கையை தான் அப்படி வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஏன்டி என்னை விட்டு போனேன், ப்ராமிஸ்லாம் பண்ணல என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு, ஏன்டி போனேன், தேட எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாண்ணா அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் வந்து அழுகிறான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் படித்து நல்ல வேலையில் இருக்கவேன். இப்போ எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எங்கள் அம்மாவை நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு எல்லாமே நானே பார்த்துப்பேன். நீ தானே ஆசைப்பட்ட நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி சொன்னான். அவன் ஒன்றுனா சொல்லும்போது உங்களுக்கு அழுகையாக வருது. உடனே நீங்களும் அப்படி ஜிமினோட அப்படி கண்ணத்தை பிடிச்சிட்டு சாரி ஜிமின், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியல, சாரி அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் நான் அப்படி வந்து உங்கள் மடியில் வந்து அப்படி வந்து படுத்துட்டாங்க. அப்படி நீல் டவுன் தான் பண்ணியிருப்போம். அப்படி உங்கள் மடியில் படுத்துட்டு அப்படி உங்கள் ஹிப்போட வந்து அப்படி உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்ன லவ் பண்ண தானே சொல்கிறேன், லவ் பண்ண தானே அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறான். உடனே நீங்களும் உனக்கு எப்படி தெரியும், நான் உன் டைரியை படிச்சுட்டேன்டி, ஏன்டி என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்து இவ்வளோ நடந்துருக்குமா, ஏன்டி என்கிட்ட சொல்லலை அப்படி சொல்லிட்டு வந்து ஜிம்மின் வந்து அப்படி அழுதுட்டு இருக்கான். உடனே உன்கிட்ட எப்படி வந்து சொல்ல முடியும், கூட எப்படி இருக்காங்க, நீ பெரிய இது மாதிரி சுற்றிட்டு இருக்க, எவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, உன்கிட்ட வந்து நான் இப்படி என்னத்தை சொல்கிறது, சொன்னோடனே நீ என்ன அப்படி அக்செப்ட் பண்ணியிருப்பியா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே அப்போ நம்ம 2 பேரும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், அப்போ மட்டும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோடனே அப்போ வந்து மீன் நான் உன்னை வந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோட உன்னோட கஷ்டத்தை சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் உன்கிட்ட இருக்கணும்னு நினச்சேனே தவிர ஒரு லவ்வர் ஆகி உன்கிட்ட அப்படி பேசணும் அந்த மாதிரிலாம் நான் ஒன்று நினைக்கல. நீ எந்த சிச்சுவேஷனில் இருக்கேன்னு தெரியும், அப்போ வந்து உன்கிட்ட வந்து ஒன்று லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் உங்கள் கஷ்டத்தை கொஞ்சமாட்டும் என்னால் குறைக்க முடியுன்ற அளவுக்காட்டு நான் உன்ட ஃப்ரெண்டாக இருந்தேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன இப்போ லவ் பண்ணலேடி அப்படின்னு யாரா சொன்னா லவ் பண்ணலன்ட்டு, லூசு மாதிரி பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் முதல்ல வந்து ஒரு தட்டுறீங்க. அவனும் வந்து அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கான். நீ தாவி தாவி தழுவும் போதும் தாய்
இப்போ வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரமும் போகுது. போனோடனே இப்போ அந்த ஸ்டோன் மஞ்சில் தான் ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். நீங்கள் தாவே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி. அப்போ எப்போ அப்படி அழுதி அவன் அதே மாதிரி தான் அழுகுற அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சிரிச்சுட்டு அப்படி கண்ணை தொடச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் இங்கே இருக்கட்டு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னே, அதாடி எப்படியோ கண்டுபிடிச்சேன். உன்னை கண்டுபிடிக்க நான் 5 வருஷம் ஆகும் நானே நினைக்கல அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். சரிதான், என்ன மிஸ் பண்ணியா அப்படி சொல்லி கேட்கான். நீங்களும் மிஸ் பண்ணியாவா அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் கையில் உள்ள அந்த பட்டனை காட்டுறீங்க. உடனே அவனு அதை பார்த்து சிரிச்சிட்டு இது இன்னுமா வச்சுருக்க அப்படி சொல்லி கேட்குறான். உடனே நீங்களும் அப்படி சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. உடனே இப்போ அவன் தான் ஹாப்பி பர்த்டே ஒயினே அப்படி சொல்லிட்டு அப்படி அங்கே கிளாஸ் ரூமில் வச்சு எப்படி கை கொடுத்துருப்பாளா அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குறான். ஞாபகம் இருக்கா அப்படின்னே இருக்குது ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். உடனே சரி இந்த வாட்டி எனக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன், சட்டையில் இன்னொரு பட்டனை பிச்சு தர போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாடி சட்டையை கழட்டி தந்துடுறேன்னு அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சொல்கிறான். நீங்களும் அப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் அப்படி வந்து அவன் அவங்க முன்னாடி வந்து அப்படி நீல் டவுன் பண்ணி அவனோட ஃபேன் பாக்கெட்குள்ளேருந்து ஒரு பாக்ஸை வந்து எடுக்கிறான். நீங்கள் அப்படியே முட்டைக்கண்ணை வச்சு என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அவன் அப்படியே அந்த பாக்ஸை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு ரிங் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வந்து இப்படி என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவன் வந்து அந்த ரிங்கை எடுத்துகிட்டு அப்படி கேட்குறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடி அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் நீங்களும் உன் ஷர்ட்டில் உள்ள ஒரு பட்டனை பிச்சு கொடுத்தா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. ஒன்று அவே பார்த்து சிரிச்சிட்டு அதை ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கல பிறகு இன்னொரு பட்டன் வேணுமாம்னு, இல்லை எனக்கு இப்போ ஒரு பட்டன் வேணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. இப்போ அவன் ட்ரெஸ்ஸில் உள்ள ஒரு பட்டனு பிச்சு அப்படி ஒன்று வந்து கொடுக்குறான். உடனே நீங்களும் கை நீட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கை நீட்டிட்டு இருக்கீங்க. உடனே இப்போ அவனும் உங்களுக்கு வந்து ரிங்கை வந்து போட்டு விடுறான். அப்படி போட்டு விட்டுட்டு அப்படி உங்களை வந்து ஹக் பண்ணுறான். ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சுன்னா தெரில, ஆனால் என்னோடய இந்த ஒன் ஷாட்டுக்கு வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன். ஒரு மனுஷி 3 நாளாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எந்தெந்த சீன்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இடத்துல சின்ன சின்ன சப்பு இருந்தால் மன்னிச்சு சரியா. என்னடா இவா வேறு ஏதோ ஒரு பிள்ளை போடணும்னா இவா போட்டே கிடக்கலை அப்படி சொல்லிட்டு வந்து எவ்வளோ யோசிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டில், அதனால் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கா. அப்புறம் வந்து போட சொல்லியிருக்கு, கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்ட்டு. ரெக்கார்ட் பண்ணிடுவான்னு நினைக்கேன். கொஞ்சம் அவளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் என்ன கமெண்ட்டில், அப்போ தான் அந்த ஜீவன் வந்து போடுமா. அதனால் வந்து சொல்லுங்கள் ஷாக்காக போடுங்க, ஷாக்கு ஒன் ஷாட் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஓகே ஸ்டார்ஸ், இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சரியா. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.